நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ IPL 2026 8வது மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா DC வெர்சஸ் MI. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. மதியம் 3:30க்கு நடக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். 4ஆம் பாவத்திலே மேட்ச் ஆரம்பித்து 4ஆம் பாவத்தில் மேட்ச் முடியுது. இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா TCயை பொறுத்த வரைக்கும் A. பட்டேல் அவருடைய தலைமையில் KL ராகுல், P. நிசாங்கா, N. ராணா, S. ரிஸ்வி, A. பட்டேல், T. ஸ்டப்ஸ், D. மில்லர், V. நிகாம், L. இங்கிடி, T. நடராஜன், M. குமார், K. யாதவ் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். MIயை பொறுத்த வரைக்கும் H. பாண்டியா அவருடைய தலைமையில் R. ரிகல்டன், R. சர்மா, S. யாதவ், T. வர்மா, N. திர், S. ரூதர்போர்ட், S. தாகூர், A. கசன்ஃபேர், M. மார்க்கண்டே, J. பூம்ராக், T. போல்டு இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் மேட்ச்சை முடிஞ்சிருது ஃபஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸு கன்னி லக்னத்தில் மேட்ச் முடியுது. வேறு வேறு லக்னம் தான். MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி DC ஃபீல்டிங் பண்ணால் 11 பேரும், அதே இது TC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ணால் 11 பேர் தான் எடுத்திருக்கேன். இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா S. யாதவ், T. வர்மா, H. பாண்டியா, S. ரூதர்போர்ட், A. கசன்ஃபேர், M. மார்க்கண்டே, J. பூம்ராக், T. போல்டு இவங்களை எடுத்துக்கலாம். DC ஃபீல்டிங் பண்ணும்போது, அதாவது MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது DC வந்து செகண்ட் பேட்டிங் இல்லை ஃபீல்டிங் அப்படி எடுத்துக்கிறங்க. அப்படி பார்க்கும்போது KL ராகுல், P. நிசாங்கா, K. யாதவ் 3 பேர் தான் எடுத்திருக்கேன். அதாவது DC சைடு 3 பேர், மும்பை சைடு 8 பேர் எடுத்திருக்கேன். ஒருவேளை DC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ணால் யாராவது நல்லாயிருக்கும் பார்த்தோம்னா DC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது P. நிசாங்கா, அதுக்கப்புறம் N. ராணா, A. பட்டேல், T. ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் L. இங்கிடி, T. நடராஜன், M. குமார், K. யாதவ் இவங்களை எடுத்துக்கலாம். அதே இது MI செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது R. ரிகல்டன், H. பாண்டியா, S. தாகூர் அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா ரொம்ப 2 கேப்டனுக்கு சமமாக இருந்தாலும் மும்பை சைடு கொஞ்சம் வீக் மாதிரி தெரியுது. அதாவது மும்பை சைடு வந்து கொஞ்சம் குழப்படியாக தெரியுது. ஒருவேளை கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வருதா? மும்பையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. இல்லை S. யாதவ் வந்து இம்பேக்ட் பிளேயராக வர போகிறாரா, இல்லை R. சர்மா இம்பேக்ட் பிளேயராக வர போகிறாரா அப்படிங்கிறது தெரில. இவங்க 2 பேரில் இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அது இனிமேல் நடக்க போகிற விஷயம். என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா 2 டீமுமே பிளேயர்ஸ் சொல்லியாச்சு. இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா DCயை பொறுத்த வரைக்கும் P. நிசாங்கா, K. யாதவ் 2 பேர். MIயை பொறுத்த வரைக்கும் H. பாண்டியா மட்டும்தான் வருது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்திலே மேட்ச் போகுங்கிறதுனால இந்த மேட்சும் கொஞ்சம் குழப்பந்தேன். என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி DC ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மேட்ச்சு க்ளோஸாக போகும். அதாவது சூப்பர் ஓவர் கூட சான்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, இல்லை மேட்ச்சு கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச் 4 மணிக்கு கூட ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி ஒரு அமைப்பு வரலாம். எது வேணாலும் நடக்கலாம் அந்த இவங்க 2 பேர் சேரும்போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி அஸ்தமன சனி வந்து லக்னத்தை பார்க்குறாரு செகண்ட் இன்னிங்ஸில். அப்படி பார்க்கும்போது சில கிரகங்களுடைய கூடுதல் வரும்போது இந்த மாதிரியான நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கணிப்பு தான். நடக்காமல் போனாலும் போகலாம், அது வேறு விஷயம். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் DC டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஒருவேளை நம்ம டாஸு கணிப்பு மிஸ் ஆகி MI டாஸ் வின் பண்ணால் அவங்க பார்த்திங்கன்னா பேட்டிங் தான் எடுப்பாங்க. இப்போ MI டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும், DC வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் நல்ல ஸ்கோர் வந்துடும். அது ஏற்கனவே சொல்லியாச்சு, 2 கேப்டனுக்கும் சமமான அமைப்பில் இருக்குது. இதுக்கு முதல் மேட்சும் அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து லாஸ் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அது எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அது லாஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ DC டாஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா
வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருச்சு அப்படின்னாக்கா லாஸ் ஆகும். ஒருவேளை பேட்டிங் எடுத்துட்டாக்க, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் 7:30 மணி 3:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிசி வின் பண்ணிடும். இப்படி வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இந்த மேட்சும் இருக்குது. எந்த மேட்ச்சு டாஸ் வின் பண்ணுதோ அந்த மேட்ச்சு எடுக்கக்கூடிய பேட்டிங்காக ஃபீல்டிங்காக அதை வச்சு தான் இந்த மேட்சுடைய ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சுருக்கமாக வச்சுக்கிறங்க, எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அந்த டீம் லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. ஏன்னா அப்படி ஒரு கிராமப்பில் இந்த மேட்ச்சு போய்கிட்டு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்த மேட்ச்சு என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ பதிவு பண்ணிட்டேன். இது 8வது மேட்ச்சு. இன்னும் ஒரு 9வது மேட்ச்சு 10வது மேட்ச்சில் உங்களுக்கு எந்த டீம் அந்த ப்ளே ஆஃப் அதெல்லாம் சொல்லாமல் டைரெக்டாக வந்து எந்த டீம் வின் பண்ணும் இந்த கோப்பையை வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் எப்படி சூழ்நிலை, அதாவது 23 தேதிக்கு அப்புறம் என்ன நிலவரம் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பதிவு பண்ணுவோமா, இல்லை முடிஞ்சால் டெலகிராமில் வெறும் ரிசல்ட்டை மட்டும் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணுறேன். இதான் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்படியே இந்த வீடியோவோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நம்ம அதில் டெலகிராமில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நான் வந்து முதல்ல டெலகிராமில் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் போகல அப்படிங்கிறத விட சில நண்பர்கள் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா அந்த ஆப்லாம் இல்லை அப்படிங்கிறனால ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப விருப்பப்படலை, அதனால் இது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாக தெரியுது. அதை என்னென்னு பார்ப்போம். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் லாஸ்ட் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னாக்கா டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதில் ஒரு வேளை ஏதாவது அப்டேட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னா, டிசி டாஸ் வின் பண்ணால் எந்த டீம் டாஸ் வின் பண்ணோ அது லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டிசி டாஸ் வின் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த டீம் லாஸ் ஆகிரும். மும்பை டாஸ் வின் பண்ணால் மும்பை லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அதனால் டாஸை வச்சு தான் இந்த மேட்ச்சு போய்கிட்டுருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபஸ்ட்டு 3:30க்கு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த டீம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துரும். ஃபீல்டிங் பண்ணுற டீமு அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இது எப்போ அப்படின்னாக்கா டிசி ஃபீல்டிங் பண்ணி எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், ஒருவேளை டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் எடுக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் மேட்ச்சு க்ளோஸாக போகிறது, அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போகிறதுக்கான சான்ஸு அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை வந்து ஃபீல்டிங் பண்ணணும். இப்படி ஒரு குழப்பத்தை இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்க பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. டெலகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. சரி, டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏற்கனவே எந்த டீம் வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். விருப்பமுள்ள அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.